டே 1, இது டே 2. ஹாய், திஸ் இஸ் மகா. வெல்கம் டு ஹாப்பி ஸ்பேஸ். ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ராவல் வீடியோ தான். எங்கன்னா கோயம்புத்தூர் போயிருந்தேன், அந்த வீடியோ தான் இது. ஸோ எனக்கு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சாங்க. 2 days தான் வந்து கான்ஃபரன்ஸ். நாங்கள் 1 day முன்னாடியே போயிட்டீங்க, வெளியே போகலாம்னு சொல்லி பிளான் போட்டிருந்தோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடான விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறேன். ஊருக்கு போகிறதுக்கு முத நாள் எடுத்த வீடியோ தான் இது. எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னு சொன்னாலே ஷாப்பிங் போறது மேண்டட்டரி ஆயிடுச்சு. ஏனோ தெரியல, ட்ரெஸ் எதுவுமே செட் ஆகவே இல்லை. ஸோ இப்படிதான் வந்து போயிட்டு இருந்தது. அதனால வெக்ஸ் ஆயிட்டு ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். எனிவே அடுத்த நாள் கோயம்புத்தூர்ல வந்து வெளியே ஷாப்பிங் போறதும் பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால அங்க போயிட்டு ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாப் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ ஷாப்பிங் போனாலே கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும். ஆஹா கேக்ஸ்னு சொல்லி ஒரு குட்டி அவுட்லெட்டு. இங்கே நானும் ஒரு 2 weeks போகணும்னு நினச்சிட்டே இருக்கேன். போகிற டைம்லாம் வந்து ஷாப் இல்லை, இருந்தப்போ என்னாலே போக முடியல. அதனால இன்றைக்கி தான் வந்திருந்தோம். ஸோ இவங்ககிட்ட ட்ரெஷ்ஷில் டபுள் சாக்லேட் ப்ரௌனிஸ் அப்புறம் கேக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ பிஸ்தாலையும் ரசமலாயிலையும் ஒரு ட்ரெஷ்லெஸ் வாங்கியிருந்தோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவங்களோட டபுள் சாக்லேட் ப்ரௌனியும் வந்து வேற லெவலாக இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அத்தைக்கும் பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. சுற்றுலாலாம் சுற்றிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி இன்னைக்கு நைட் தான் எல்லாத்தையுமே பேக் பண்ணியிருந்தேன். எதுவும் இல்லை, ஒரு 2 செட் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு நைட் செட் மட்டும்தான். டே 1, இது டே 2, அப்புறம் ஒரே ஒரு நைட் ட்ரெஸ். ஒரு ஞான உதயம், இந்த டாப் மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கொக்கோ வந்து எந்த வேலையுமே யூஸ்வலாக பார்க்க விட மாட்டான். அவன் பார்க்க விடுறான், என்ன அமைதியாக இருக்கான் அப்படின்னு பார்த்தாலே வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பான்னு அர்த்தம். ஸோ நான் வந்து இங்கே பேக் பண்ண டைமில் டேபிளில் பென் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பென் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக மேடம் கடிச்சு வச்சுட்டாங்க. பேக்கோட கைப்பிடி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போல. அப்போ கடைக்கு போயிட்டு வந்தனோம், அப்போ இருந்து மேடம் தான் இந்த பேக் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் வந்து கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொக்கோ கொக்கோ கொக்கோமா நோ ரெஸ்பான்ஸ். ஸோ எஸ், இது வந்து கிளம்புற அன்னைக்கு மார்னிங் தான். 6:20 ட்ரெயினு. பட் நான் தான் வந்து லேட் பண்ணிட்டேன். குயிக்காக வந்து கிளம்பி போயாச்சு. கொக்கோ பார்க்குறது தான் பாவமாக இருந்தது. ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டேன். எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ ஏறிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறப்பவே வந்து ஒரு ஆனந்தம். ஏர்லியராக ஏறிட்டனால படுத்தாச்சு. ஸோ எனக்கு தூக்கமும் வரல. ஒரு 8:30 வரையும் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கமும் வரல, எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு 9:45 தான் டைமு. பட் 10 o'clock ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கேவும். அப்புறமா அங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பேக்கரி. ஸோ அங்கே காஃபி டீ எல்லாம் வாங்கி குடிச்சிருந்தோம். இன்னொரு ஸ்பெஷல் டே என்னன்னா, ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு அங்கேயே ஒரு கேக் ஆர்டர் பண்ணி அங்கேயே வந்து கட் பண்ணோம். பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே வந்து தோசை மட்டும்தான் இருந்தது. ஏன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு கேக்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே இருந்தால் வந்து சரி வராது, எங்கேயும் வெளியே சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கான்ஃபரன்ஸ்க்கு போகிற காலேஜ் வந்து கொஞ்சம் இன்டீரியர். அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு 7 o'clock கிளம்புனா தான் ஒரு 8:30 ரீச் ஆக முடியும். பக்கத்துலேயே போயிடலாம்னு சொல்லிட்டு ப்ரூக்ஃபீல்ட் மால் தான் போயிருந்தோம். ஸோ 2 இடம் பிளான் பண்ணோம். என்னன்னா, ஒன்று ப்ரூக்ஃபீல்ட் மால், இன்னொன்று வந்து கிராஸ்கட் ரோடு. மார்னிங் அங்கே போயிட்டு கிராஸ்கட் ரோடு போயிட்டு அப்படியே காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் காலேஜுக்கு பஸ் ஏறுது. ஸோ ஈவினிங் 7:10 தான் வந்து லாஸ்ட் பஸ்ஸு. அதனால அப்படியே கிராஸ்கட் ரோடு மத்தியானம் போனோம்னா அங்கே அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூக்ஃபீல்ட் மாலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஒரு 11:30 போல் தான் ஆட்டோவுக்கு பிடிச்சிருந்தோம். நாங்கள் ஜங்ஷனில் இருந்து ஆட்டோவுக்கு பிடிச்சி அப்படியே வந்து ப்ரூக்ஃபீல்ட் மால் போயாச்சு.
அங்கே போனால் ட்ரெண்ட்ஸு, வெஸ்ட் சைடு, லைஃப் ஸ்டைல் நிறைய ஷாப்பு. பட் நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் பண்ணவே இல்லையே. அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து விண்டோ ஷாப்பிங் தான், என்னென்ன இருக்குன்னு அந்த அலைஞ்சு பார்க்கங்காட்டி வந்து டயர்டாயிருச்சு. அதோடயே வந்து ஈடு கட்டி எல்லாரும் அலைஞ்சாச்சு. 2 மணி நேரம் அலைஞ்சோம் அந்த மாலுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் ஃபன் மால் போகலான்னு சொல்லி பிளான் போட்டு அந்தான்னு சொல்லி நான் வரல நீ வரலன்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே கேன்சல் ஆயிருச்சு. அந்த கேஃபேல போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா அங்கேயே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது, அதனால அடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஆட்டோ எதுவுமே எடுக்காமல் நாங்கள் நடந்து போயிட்டோம் கிராஸ் கட் ரோடுக்கு. ஸோ அது வந்து வெயிலில் ரொம்ப வந்து அலைச்சல் ஆயிடுச்சு. சுத்தமாக யாருக்கும் எனர்ஜி உள்ள பசி எடுத்துருச்சு. அதனால பக்கத்தில் இருக்க கம்மங்கூழ் கடையில் வந்து கம்மங்கூழ் வாங்கி குடிச்சிட்டு அங்கே இருக்க அண்ணா சொன்னாங்கன்னு சொல்லி சண்டே பஜார் போகலான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே ரூட் கேட்டு போயிட்டோம். அங்கே எதுவும் எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் எதுவும் செட் ஆகலை. ட்ரெஸ்ஸும் சரி, அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் சரி, எதுவுமே வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. அதனால அங்கேருந்து நடைய கட்டிட்டு ஜூடியோக்கு போயாச்சு. ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்குது பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஜூடியோ போயிட்டோம். ஜூடியோ போனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி ஹோல் டேயில் எனக்கு ஜூடியோ போன டைம் மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜூடியோ போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தா பெரிய கியூ. ஏன்னா பில் கவுண்டர்லேயே ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டவுன் ஃப்ளோர் ரெண்டுக்குமே சேர்த்து 2 பேர் தான் இருந்தாங்க. ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி பில்லை போட்டுட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வரப்போ 6 o'clock, 1 hour தான் இருக்குது பஸ்ஸுக்கு. போகிற வழியிலேயே ஸ்நாக்ஸை சாப்பிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே டீயை குடிச்சிட்டோம். ஸோ டீயை குடிச்சிட்டு சரி கிளம்பிடலான்ட்டு வெளியே வந்தால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணல. ஸோ ஆட்டோவை பார்த்துட்டு 2 ஆட்டோவாக பிடிச்சி அங்கே காலேஜ் போயிட்டோம். டின்னர் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு விட்டு ரூம் வந்து போனோட்டையும் கொடுத்துட்டாங்க. போய் அவங்ககிட்ட ரூம் நம்பரை வாங்கிட்டு ரூம் போனதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்றது. ரூம் போனோட்டையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்தாச்சு. ஃபைனலி ரூம் வந்தாச்சு. ஸோ டே 2 வந்து வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கான்ஃபரன்ஸ். மார்னிங் எந்திரிச்சோட்டையுமே வந்து நல்ல தலைவலி. ஏன்னா முதல் நாள் நல்ல வெயிலில் சுற்றணும் இல்லையா, அது வந்து தூங்கி எந்திரிச்சும் வந்து போகவே இல்லை. அதனால அப்படியே மெல்ல கிளம்பியாச்சு வேலையாக போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் நைட் வந்து லேட்டாக வந்தனால ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல. அதனால பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோட்டி அது கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா 9:30 போல் இனாக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டலுக்கும் கான்ஃபரன்ஸ் நடக்கிற அந்த பிளேஸ்க்கும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ். அதனால போகிற வழியிலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த என்வாயர்மெண்ட்டே. போனோட்டையும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பேகு, அதுக்குள்ள ஒரு பென், ஒரு நோட் வந்து இருக்கும். அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜெண்டா வச்சிருப்பாங்க. ஸோ 9:30க்கு இனாக்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் லெக்சர் ஹாலில் போய் உட்காந்துட்டோம். இனாக்ரேஷன் முடிஞ்ச ஒட்டியும் 2-3 டாக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பிரேக் போயிட்டு அகைன் டாக்கு, அதை முடிச்சுட்டு மதியானம் லஞ்சே வந்துருச்சு. யூஸ்வலாக எல்லா கான்ஃபரன்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி கூப்பன் கொடுத்துருவாங்க ஃபுட்டுக்கு. ஸோ அகாமடேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அந்த கிட் கொடுக்குறாங்க இல்லையா மார்னிங், அதுவும் ஃபுட்டு சாப்பிட்ற அந்த கூப்பன் எல்லாமே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேயே வந்து வந்துடும். ஸோ லஞ்சுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு போஸ்டர் ப்ரெசன்டேஷன் ஈவினிங் போல். ஸோ அங்கே வந்து ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டோம். போஸ்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு 1.5 hours வந்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ வேகமாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இதில் 6:30 to 7:30 வந்து கல்ச்சுரல்ஸு. அதனால அங்கே வந்துட்டோம். இருக்கீங்க இப்போ என்ன நடக்குது? இப்போ வந்து ஆடல் படம் நடக்குது. வந்து பரதநாட்டியம் கலக்கலியாங்க அது போட்டு வந்துருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அசத்து
ஸோ அப்படியே டைமும் வந்து போயிருச்சு. 7:30க்கு முடியணும், பட் 8 o'clock ஆயிருச்சு. சரியான பசி. அங்க இருந்து அப்படியே மெதுவா நடந்து வந்தா டின்னர் வந்து வேற ஏதோ பிளேஸ்ல சொல்லியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்ட இடத்துல இல்ல, வேற ஏதோ பிளேஸ். அது வந்து ரொம்ப தூரம் வேற. குரூப்ல வந்து லொகேஷன் அனுப்பியிருந்தாங்க, அதை போட்டு தான் நடந்துட்டு இருந்தோம். ஸோ பார்த்துட்டே இருந்துட்டு சரி அப்பாடா இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனா சரியான க்ரௌடு. ஏன்னா டின்னர் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டு ஒரு லைன்ல வந்து 45 minutes கிட்ட நின்றுப்போம். ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்துட்டு வெல்கம் ட்ரிங்க் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப பசி. ஸோ அப்படியே அங்க இருந்து போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு, பட் ரொம்ப நேரமா பசி எடுத்துச்சு இல்லையா, அதனால எதுவுமே சாப்பிட முடியல. எல்லாத்தையும் வந்து சாப்பிட முடியல. ஸோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல நடந்து ஹாஸ்டல் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு படுத்தாச்சு. அதுக்கப்புறம் Day 3 வந்துருச்சு. Day 3 மட்டும் இல்லை, இன்னைக்கு தான் வந்து எண்ட் ஆஃப் த டே. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ இந்த டாப் தான் வந்து ஜூடியோவில் எடுத்திருந்தேன். அன்னைக்கு மார்னிங் ஓரல் ப்ரெசன்டேஷன் ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு தான். ஸோ அதனால நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கே போய் லெக்சர் ஹாலில் உட்காந்துட்டோம். ஸோ அவங்களுக்குலாம் முடியறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால டீ வந்து முடிஞ்சிருச்சு. கேன்டீனுக்கு வந்து டீ குடிக்க போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ டீ கடையில் போய் உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருந்தது. ஈவினிங்க்கு மேலே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எண்ட் ஆஃப் த டேக்கு வந்துட்டோம். வேலிடிக்டரி ஃபங்க்ஷன். ஸோ ப்ரைஸஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து ஜங்ஷன் போகிறதுக்கு காலேஜ்லேயே பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போனோம். நாங்கள் வந்து வேலிடிக்டரி முடிஞ்சே வந்து லேட்டாக தான் போனோம். ஸோ பேக் பண்ணிட்டு அங்கேருந்து வரங்காட்டி பஸ்ஸே ஃபில் ஆகி சீட்ஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறமா எப்படியோ அடிச்சு பிடிச்சி பேக் எல்லாத்தையும் போட்டு உட்காந்தாச்சு. எப்படா ஜங்ஷன் போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 6:30 போலயே ஜங்ஷன் போயாச்சு. டிஃபன்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கரெக்டாக இருந்துச்சு ட்ரெயின் ஏறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய விளையாண்டுட்டு இருந்தோம். அப்படியே டைம் போனதே தெரியல. அரௌண்ட் 10:45 போல ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொக்கோ வந்து பார்த்துட்டு அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அது எனக்கு பிளான் பண்ணது வேற, நடந்தது வேற. எனக்கு மொபைல் பிரச்சனை பண்ணிடுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.